இதுவரை திமுக அதிமுக சம பலமா மோதி வரும் தொகுதிகளில் ஒண்ணு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி சட்டமன்ற தொகுதி. சீர்காழி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1952 முதல் 2021 வரையிலான தேர்தலில் அதிமுக 6 முறை, காங்கிரஸ் 3 முறை, திமுக 5 முறை வெற்றி பெற்றுள்ளன. சீர்காழி தொகுதியில அதிமுக திமுகவை தாண்டி விசிக பாமகவுக்கும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் கடந்த முறை இந்த தொகுதியில போட்டியிட விசிக ஆர்வம் காட்டியது. அதே போல காங்கிரசும் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளில் சீர்காழியை கேட்டிருந்தது. ஆனா 2011, 2016 என தொடர்ந்து அதிமுகவை இந்த தொகுதியை கைப்பற்றினதுனால அதிமுக வேட்பாளரை எதிர்த்து திமுக களமிறங்க வேண்டும், மீண்டும் இந்த தொகுதியை திமுக கைப்பற்றணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளின் கோரிக்கைக்கு இணங்க இந்த தொகுதியில அதிமுகவை எதிர்த்து கடந்த முறை திமுகவை களம் கண்டது. அந்த வகையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா களமிறங்கிய எம் பன்னீர்செல்வம் சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில இவர் 3 முறை வெற்றி வாகை சூடியிருக்காரு. இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 71 வயசு ஆகுது. எனவே இந்த முறை அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதே போல அதிக முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை பெற்றவர்களுக்கு கட்சி ரீதியா பொறுப்புகளை கொடுத்து புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கலாம் என்ற ஆலோசனையில திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வகையில சீர்காழியில் புதிய வேட்பாளரை திமுக களமிறக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி களமிறக்கும் பட்சத்தில் PM ஸ்ரீதருக்கு அந்த வாய்ப்பு தரப்படலாம் என சொல்லப்படுது. PM ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை அமைப்பாளரா இருக்காரு. இவரோட தந்தை மிசா P மதிவாணன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட திமுக பொறுப்பாளராகவும், பிறகு செம்பனார் கோவில் ஒன்றிய கழக பொறுப்பாளரா சுமார் 30 ஆண்டு காலம் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மேலும் 1965 ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மற்றும் மிசா காலகட்டத்தில் சிறை சென்றவர். அந்த வகையில தஞ்சை மாவட்ட திமுக மூத்த முன்னோடிகளில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் தான் மதிவாணன். இந்த நிலையில அவருடைய மகனான ஸ்ரீதர் தன் தந்தை பெயர்ல அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலம் தொகுதி மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி வருவதனால தொகுதியில நன்கு அறியப்பட்ட முகமா பார்க்கப்படுறாரு. மேலும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதனுக்கு நெருக்கமானவராகவும் பார்க்கப்படுறதுனால இந்த முறை தனக்கு சீர்காழியில் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தீவிர களப்பணியில் இறங்கியுள்ளார் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த PV பாரதி இந்த முறையும் களம் காணுவார் என சொல்லப்படுது. இவர் அதிமுக சார்பில் கடந்த 2016 ஆண்டு இதே தொகுதியில களமிறங்கி ஏறக்குறைய 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர். எனவே கடந்த முறையும் அவருக்கு அதிமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது. வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை விட்டதை இந்த முறை பிடிக்க வேண்டும் என்ற அதிமுகவும், இந்த தொகுதியை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்போடு திமுகவும் எதிரெதிரா களம் காண இருக்கு. எனவே இந்த தேர்தலில் வெல்ல போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.